ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லி என்னதான் பிரச்சனை பண்ணாலும் அதிலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடுறா. அதுக்கு காரணம் நம்ம விஜய் தான். விஜய் தான் என்ன பண்ணாலும் சரிங்க, அவள் நம்ம மல்லியை காப்பாற்றி 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 விட்டுட்டே இருக்காரு. விஜய் இருக்கிற வரைக்கும் மல்லிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதே மாதிரி மல்லி இருக்கிற வரைக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் இவங்க 2 பேரையும் உழைச்சி கட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணும் இல்லையா. அந்த பிளானுக்காக தான் பயங்கரமாக காத்துட்ருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். எப்படியாச்சும் அவங்க 2 பேரையும் மண்ணை கவக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துக்கு மல்லியை கடத்திட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு பின்னாடியே மோப்பம்பூச்சின்னு வராரு நம்ம விஜய். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கே நடந்ததே வேறங்க. அந்த இடத்துல கட்டி போட்டு அந்த நிஷா இருக்காளே அவளும் வர வச்சிடுறாங்க. ஆனால் அங்கே நடந்த சீனே வேற. வந்த எல்லாரையும் துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அடித்து புரட்டி எடுத்தாங்க பாருங்க. அப்பா சாம சீனுங்க. இந்த மாதிரி ஒரு சீனுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்த ரவுடி ராஸ்கல் எல்லாரையும் அடித்து துவச்சி காய போட்டு இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் அந்த மல்லியோட கூட்டு போய் ராஜேஸ்வரி கிட்ட சபதம் விடுறாங்க. அது என்னன்னா, இன்னும் எண்ணி ஒரே வருஷத்துல உன்னோட 1 ரூபாய் மேலே சம்பாதிச்சு நாங்கள் மட்டும் மேலே வரல, அதுக்கப்புறம் எங்கள் பேர் மல்லி விஜய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சவாலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் உங்களுக்காக சோத்துக்கே வழி இல்லைனாலும் இந்த பேச்சு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த நாய் இருக்குது பார்த்தியா, நாய் வாய் இல்லைன்னா நாய் தூக்கின்னு போயிடும்ன்றாங்களே, அந்த மாதிரி உங்களை தூக்கின்னு போயிடும். பரவாயில்ல நல்லா வாயை வச்சு பொழைச்சிக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க வேறு என்ன பண்ணுறது, வாயில் அடித்து வயிற்றுல அடித்து தான் உங்களெல்லாம் பொழைக்க முடியும். எங்களை மாதிரி எல்லாம் மூளை யூஸ் பண்ணி பொழைச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. நீங்கள் இப்படியே இருக்கிறது தான் எனக்கு நல்லது, நான் இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது. இதுக்கு மேலே வரணும்னு நீங்களும் நினைக்காதீங்க, இது கீழே வருவேன் நானும் எதிர்பார்க்க மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்திமிலே பேசிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனதும் நம்ம அடுத்து என்ன பண்ணி இந்த வாழ்க்கையில் முன்னேறலாம், இந்த ராஜேஸ்வரி எப்படி தோக்கடிக்கலாம், அவளுக்கு மேலே நம்ம எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக யோசிச்சுருக்கிறாங்க. பரவாயில்லையே, ரொம்ப அழகாக யோசிக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, யோசிக்கிறது எதுவுமே இப்போதைக்கு ஒரு இதுவாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வந்தால் தான் அதால் நீங்கள் மேலுக்கு வர முடியுமே தவிர அதை விட்டுட்டு சும்மா பகல் கனவு கட்டுந்தா எப்பயும் மேலே வரவே முடியாது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.